ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் ஷுவராக தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். எல்லாரும் இந்த ரீடிங்கை பார்க்காதீங்க. யாருக்கு ஷுவராக இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, ஆமாம் என்னோட ஸோ உங்கள் பர்சனோட ஃப்ரெண்டு தான் வந்து தேர்ட் பார்ட்டி, இல்லை என் பர்சனோட மதர் தான் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஷுவராக தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நிறைய பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது ஒருத்தர் வந்து அந்த காயத்துலேருந்து விடுபட்டிங்கன்னா அப்படிங்கிற பார்த்தா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாஸ்ட்டில் ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுலேருந்து 2 பேருமே ஹீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, அவங்களும் உங்களால் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அதுவுமே மனசில் இருக்குது. ஸோ அதையே வந்து கேரி பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. சரி, அதுலேருந்து ஹீல் ஆனால் பார்த்தாங்கன்னா, இல்லை இன்னும் ஹீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, நீங்களும் அவங்களால ஏதாவது ஒரு ஹர்ட் ஆகியிருக்கலாம். பட் அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகிருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதையே நீங்கள் அந்த பேக்கேஜை வந்து கேரி பண்ணிட்டு தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்னும் ஹீல் ஆகலை, நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை மனசில் சுமந்துட்டுருக்கீங்க, அதையே அப்படியே கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதையும் தாண்டி என்னென்னா, நான் இறங்கி வர மாட்டேன், எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஈகோ இருக்குது, ஸோ அதையே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு கோபமும் இருக்கலாம். அந்த ஈகோ, ரெஸ்பெக்ட்டு அதெல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது சம்திங் வந்து கொஞ்சம் அந்த எதையோ கேரி பண்ணிட்டு போகிறாங்க, பழைய விஷயங்கள்லாம் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. மேபி அவங்க உங்களால் ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன். 2 பேரும் மாறி மாறி சில பாஸ்ட் விஷயத்த வந்து கேரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ஈகோ, ரெஸ்பெக்ட் அதெல்லாம் முக்கியம் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் திங்க் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருக்குள்ளே இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு வெயிட்டிங் தான் போயிட்டுருக்கு. நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறீங்க. என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா, நிறைய க்ரோத் போட்டாச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில், நிறைய எஃபோர்ட் போட்டாச்சு. மேபி ஒருத்தங்க பக்கத்துலேருந்து மட்டும் நிறைய எஃபோர்ட் போட்டிருந்துருக்கலாம். அந்த மெசேஜும் எனக்கு இங்கே வருது. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய வெயிட் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் ஒரு சக்ஸஸாக போகுமா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம இவ்வளோ க்ரோத் போட்டிருக்கோம், இது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் 2 பேருக்குள்ள மனசுலேயும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வெயிட்டிங் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2 பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, வெயிட் பண்ணியிருக்கீங்க, தியாகங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது அவங்களும் உங்ககிட்ட வந்து பேசலாம், நீங்கள் போய் பேசினாலும் பேச வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் சைடில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது, எஸ், அவங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. பழசில் என்ன நடந்திருந்தாலும் ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கணும், புதிய தொடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னென்னா, கொஞ்சம் இம்மெச்சூர்டாக அவங்க பர்சன் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக மெச்சூர்டான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூவாக ஆரம்பிக்கணும், புதுசாக ஆரம்பிக்கணும்
அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லாமல் திடீர்னு இந்த ரிலேஷன்ஷிப்பு புதுசாக ஆரம்பிக்கணும், எந்த ஒரு விஷயமும் மனசில் இல்லாமல், எந்த ஒரு காயங்களும் இல்லாமல் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு நட்பு ரீதியாக, ஒரு லவ் ரீதியாக. ஏன்னா மெச்சோர்டான ஆன்சர்லாம் உங்கள் பர்சன்கிட்ட இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. அதனால் அந்த ஒரு நட்பு ரீதியாக, ஒரு எமோஷ்னல் ரீதியாக, ஒரு அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போதைக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா எமோஷ்னலாக தான் இருக்கிறீங்க. அவங்க வந்து கொஞ்சம் குறும்புத்தனமாக இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு விளையாட்டு புத்தியோடு இருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க, ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எமோஷ்னலாக இருக்குது. நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு புது தொடக்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அன்புக்காக தான் பழகுறாங்க. உண்மையான ஒரு அன்பு உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த எமோஷனலுக்காக தான் பழகுறாங்க. இல்லை உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு எமோஷனல் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பழகுறாங்க. ஏன்னா இங்கே மெயினாக வந்து அந்த எமோஷனல் தான். ஒன்று அவங்க உங்கள் மேலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கும். அதாவது நீங்கள் நெகட்டிவாக நினைக்க வேணாம், ஏன்னா இது நெகட்டிவ் கார்டு கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஸ்பீடாக நிறைய ஆக்ஷன்கள் நடக்கும். கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஆக்ஷனாக இருக்கட்டும். ஸோ நிறைய எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். நல்ல நல்ல விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான ஒரு உறவின் நிலை, சிச்சுவேஷன், ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, அங்கேயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு புது தொடக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அங்கேயும் வந்து எப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக போகணும் தான், ஒரு புது ஆரம்பமாக இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, விளையாட்டுத்தனமாக தான் இருக்காங்க, ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு குறும்புத்தனமாக இருக்கிறாங்க. எமோஷ்னல்னு சொல்ல முடியாது, ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது எமோஷ்னல்னு சொல்ல முடியாது. ஒரு நட்பு ரீதியாக, ஒரு குழந்தைத்தனமாக, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா? அதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பார்க்கும்போது, அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் மேலே ஒரு சில மனக்கசப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே ஏதாவது ஒரு மனக்காயங்கள் ஏற்படலாம். 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ உங்கள் பர்சனை பற்றி நினைக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹார்ட் பிரேக்காக தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எமோஷ்னலாக இல்லை, ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில வருத்தங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு சில அவங்களுக்குள்ளேயே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருத்தர் வந்து வேவு பார்க்குறது, ஒருத்தர் முன்னாடி பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை பேசி பிரச்சனையாக்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டம் போட்டுட்டு அதை வச்சே ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது, இந்த மாதிரி தான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே போயிட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்மூத்தாக போன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அங்கேயும் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே ஒரு சில மனக்கசப்பான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு மனக்காயம் ஏற்பட்டிருக்கு. ஹார்ட் பிரேக்காக தான் இருக்காங்க. மேபி உங்கள் பர்சன் சைட்லேருந்து எந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடச்சிருந்துருக்காது. ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் கிடச்சிருந்துருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு மனநிலையில் இருக்கலாம். மேக்ஸிமம் அவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷனே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் இப்போ வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மதராக இருக்காங்க, பிரதராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே வீட்டில் இருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இல்லை அது ஃப்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப பெருசாக வந்து கம்யூனிகேஷன் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அவங்க பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடரணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் கரண்ட் ஃபீலிங் படி அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கல. அவங்க அதுலேருந்து விலகி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டிய அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது. ஓகேவா? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒருத்தர் அந்த அன்பு பரிமாறிக்கல, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்
சப்போர்ட் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு வந்து நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அங்கே ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அக்கறை இல்லை, உங்கள் பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. 2 பேருக்கும் ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு செப்பரேஷன் போயிருந்திருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் செப்பரேஷன் நிறைய இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, செப்பரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் உங்கள் பர்சன் ஒரேடியாக அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன தான் அவங்க 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள விட்டு முழுதமாக வெளியேறி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வருவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தவங்க அந்த 2 பேருக்குள்ளேயும் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகி அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை இப்போதைக்கு. கரண்ட் ஃபீலிங், கரண்ட் எனர்ஜி படி இது வந்து மாறலாம். ஏன்னா இது வந்து ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து அடிச்சுப்பாங்க, நாளைக்கு வந்து சேர்ந்துப்பாங்க. இப்போதைக்கு இருக்கிற எனர்ஜி படி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள சரியில்லை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே விரும்பலை இப்போதைக்கு. ஓகேவா? இது எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் ஃப்யூச்சர்லேயும் வந்து அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க மொத்தமாக அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கடந்து போங்க. உங்கள் லைஃப்பை பார்த்து அப்படியே அந்த ஃப்ளோலேயே போங்க. யூனிவர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்னல் காணிக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேர்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்க. அதர்வைஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்களுக்கான ரீடிங், தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.